ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெராத்தில் இருக்கிற கேசல். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ஏறி வர வீடியோவே எடுக்கலை, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹைட்டுக்கு நான் ஏறி வந்திருக்கேன். எப்பா எங்கடா வந்து உட்காரலாம், இந்த கேசல் உள்ளுக்குள்ளே இப்போ தான் காம்பவுண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே எங்கேயாவது உட்காந்துட்டா தேவை அப்படிங்கிற அளவுக்கு காலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஹைட்டு ஏறி வந்திருக்கேங்க. இது உள்ளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பான ஒரு நகரமே இருக்குது அப்படின்னு வெளியில் போட்டிருக்கு போர்டில். அப்புறம் சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, ஒரு பெரிய ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. சரியான வெயில் வேறங்க, அதில் ஹைட்டு ஏறுறது ரெண்டும் சேர்ந்து அப்பாடான்னு ஆயிடுச்சுங்க. கேசலோட அந்த காம்பவுண்டு சவறு பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இது ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய வீடு எல்லாம் இருக்குது உள்ள, அதனால் நிறைய கார் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது இந்த கேசலுக்குள்ளே. நான் வந்து இது வரைக்கும் பார்த்த கேசலில் வந்து இந்த மாதிரி கார் உள்ளே போயிட்டே இருக்கிறது வந்து இங்கே தான். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ வீடு இருக்குது, அவ்வளோ கடைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே, அதனால் கார் போயிட்டே இருக்குது உள்ள. கீழே கடை இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படி சைடில் தொங்க விட்ருக்காங்க. எல்லாம் சேல்ஸுக்கு தாங்க. எல்லாம் ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள். இங்கே ரெட் கலர், அந்த மாதிரி கடையும் வச்சுருக்காங்க, வீடும் இருக்குது இங்கேயே. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் மேலேருந்து பாருங்கள். எவ்வளோ ஹைட்டுக்கு நாங்கள் ஏறி வந்திருந்தா, ஒரு மலை மேலே நாங்கள் நடந்து கீழேருந்து ஏறி வந்திருக்கோங்க. அவ்வளோ ஹைட்டு ஏறி இருக்கோம். ஒரு கடையில் வந்து உட்காந்துட்டோம், ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து அப்பாடான்னு உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் கிளம்பி, இது வந்து அவங்க கொடி ஏற்றிருக்காங்க நல்லா உச்சியில். இந்த இடத்துல அந்த காலத்தில் வச்ச ரோஸ் செடியா என்னன்னு தெரியல, அவ்வளோ ரோஜாப்பூங்க பூத்து குலுங்கி இருக்கு. பராமரிப்பு எதுவும் இருக்க மாதிரி தெரியல, ஆனால் எப்படி பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். வியூ பாயிண்ட் அழகாக இருக்குது. அந்த செவரெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், நிறைய இடிஞ்சு மிச்சம் இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. இதுவும் ஒரு அழகான வியூ பாயிண்ட் தாங்க. கீழே ஊர் தெரியுது, அவ்வளோ ஹைட்டுக்கு நாங்கள் ஏறி வந்திருக்கோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் மலை, ஆறு, ஊர் எல்லாம் தெரியுது மேலேருந்து கீழே பார்த்தா. என்னென்ன இருக்குன்னு போர்டில் போட்டிருக்காங்க. இது தாங்க மாஸ்க்கு. இந்த இடத்துல தான் மாஸ்க் இருந்திருக்கு, அதோட அந்த டவர் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் ஃபுல் மாஸ்கெல்லாம் இல்லை, இது மட்டும்தான் இருக்குங்க. மீதியெல்லாம் இடிஞ்சிருச்சு போல இருக்கு. அடுத்தது சர்ச்சு. சர்ச்சு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதால இது ஓரளவுக்கு இருக்குது. இதுவும் பாதி இடிஞ்சிருச்சு பாருங்கள். வாரில் இடிஞ்சுதா இல்லை இயற்கையாக போயிடுச்சா அப்படின்னு தெரியல, இயற்கையில் அழிஞ்சுதான்னு தெரியல. ரொம்ப அழகான வியூங்க. மலை செமையான மலை, சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக. என்னால் முடியல, அப்பாடா இங்கேயே உட்கார விட்டா உட்காந்துருவோம் போல் இருந்துச்சு. ஆனால் நோ எந்திரி, நம்ம கீழே போய் உட்காரலாம்
அப்படின்னு சொல்லி என்னை கிளப்பிட்டு போயிட்டான். இங்கேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோங்க. கிளம்பி திரானே போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் விடிய காலையில் ஃப்ளைட்டுங்க. பெராத் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.